ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உள்ள ஒரு பயோகிராஃபி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் எமினன்ட் விக்டோரியன் அப்படின்ற ஒரு பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கில் பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து நம்ம ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட இன்ட்ரோடக்ஷனும் அப்புறம் ஷார்ட் சமரி வித் தீம்ஸ் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறமா சமரி பார்க்கலாம். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் 1822-1910, அதாவது இவங்க 1820 வந்து பிறந்திருக்காங்க. பிறந்து 1910 இறந்துட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. ஆன் எமினன்ட் விக்டோரியன். இப்போ எமினன்ட் விக்டோரியன்னா அந்த ஏஜ், இப்போ விக்டோரியன்றது ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு ஏஜ் எல்லாருக்குமே தெரியும். அந்த விக்டோரியன் ஏஜில் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸான ஃபிகராக இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர், அதாவது சோசியல் ரிஃபார்மர்னா ஒரு சமூகத்துக்காக ஒரு உழைச்சாங்க அப்படி சொல்லலாம். அண்ட் இவங்கள தான் ஃபவுண்டர் ஆஃப் த மாடர்ன் நர்சிங்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் நர்சிங் வந்து இவங்க தான் ஃபவுண்டர், இவங்க தான் ஆரம்பித்தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஷி இஸ் பெஸ்ட் நவுன் அஸ் த லேடி வித் த லேம்ப். உங்களை வந்து லேடி வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. எதனால இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா, கிரீமியன் வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த காயம்பட்ட சோல்ஜர்ஸ்க்குலாம் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி த லேடி வித் த லேம்ப் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சானிடைசேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்துக்காக நிறைய ஒரு தூய்மையான ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து நர்சிங் எஜுகேஷனை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி அந்த ஜென்ரேஷனில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் விண்டோஸை கொண்டு வர ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க வர பேஷண்ட்ஸுக்குலாம் இந்த ஆக்சிஜன் வந்து பியூராக நேச்சுரலாக கிடைக்கும் அப்படின்றதுனால விண்டோஸை இவங்க தான் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுடைய நர்சிங் அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் அண்ட் கம்பேஷன் அண்ட் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டியூட்டி இன் ஹியூமனிட்டி. ஒரு மனித நேயத்தோடு அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல உணர்வோட ஸ்ட்ராங் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. பட் இந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்மளுடைய நர்சிங் சர்வீஸை கொடுக்கணும். தென் இதை கண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி மதர் தெரசா இருக்காங்க, அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல கம்பேர் பண்ணலாம். இவங்க என்னதான் ரிச் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் அதை தூக்கி போட்டு இந்த நர்சிங் சர்வீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஷார்ட் சமரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் டெடிகேட்டட் ஹர் லைஃப் டு சர்விங் த சிக் அண்ட் சஃபரிங்ஸ். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் டெடிகேட்டட் ஹர் லைஃப் டு சர்விங் த சிக் அண்ட் சஃபரிங்ஸ். அதாவது இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப இந்த உடல்நிலை சரியில்லாத ரொம்ப துன்பத்தில் வாழ்கிறவங்களுக்காக அவங்க லைஃப்பை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அட் த டைம் வென் நர்சிங் வாஸ் நாட் கன்சிடர் எ ரெஸ்பெக்டபுள் ப்ரொஃபஷன் ஃபார் உமன். அதாவது அந்த டைமில் நர்சிங் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு எல்லாரும் மதிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லை அந்த ப்ரொஃபஷன் வந்து. டூரிங் த கிரீமியன் வார் ஷி லீட் அ குரூப் ஆஃப் நர்சஸ் டு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு கிரீமியன் வார் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற வார் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய குரூப் ஆஃப் நர்சஸை கூப்பிட்டு போய் ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு கேம்ப், அவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி. வேர் ஷி ஃபவுண்ட் சோல்ஜர்ஸ் லிவிங் இன் ஃபில்த்தி அண்ட் அன்ஹெல்தி கண்டிஷன். அவங்க வந்து சோல்ஜர்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு அன்ஹெல்தி கண்டிஷனில் இருக்கும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த்ரூ ஸ்ட்ரிக்ட் கிளீன்லினஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த கிளீன்லினஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் டிசிப்ளின் கேர், ரொம்ப வந்து அவங்களை சுத்தமாக கேர் பண்ணி கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்டிக்கலி ரெடியூஸ்டு த டெத் ரேட் அமாங் சோல்ஜர்ஸ். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்துருந்தாலும் இவங்களோட ட்ரீட்மெண்ட்டால் நிறைய சோல்ஜர்ஸோட டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் அவங்க உலகத்தில் ரொம்ப புகழ்பெற்ற நர்ஸாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் சொல்ல, அந்த காலகட்டத்தில் வந்து நர்சிங் வந்து எல்லாரும் ஒரு மதிக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து பிறந்திருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு முன் வராங்க. அப்போ வந்து இவங்களோட புகழ் எப்போ தெரியுதுன்னா, கிரீமியன் வார் அப்படின்ற ஒரு வார் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் நர்சஸை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு மிலிட்ரி கேம்ப் செட் பண்ணி அங்கே விபத்து படுற சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அப்போது அங்கே வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறக்கும் போது இவங்க ட்ரீட்மெண்ட்டால் அந்த டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. இவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினை வந்து
இவங்க வந்து ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்களோட ஹோல் லைஃப்பையும் இந்த புவர் அண்ட் சிக்ல இருக்கிற பீப்பிள்ஸ்க்காகவே இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் உலகத்துல புளோரன்ஸ் நைட்டிங்கேல் எமினன்ட் விக்டோரியன் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே மாரி த லேடி வித் த லேம்ப் அப்படின்ற ஒரு டெர்மும் இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் பேராவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அது சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும். நம்ம ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் எமினன்ட் விக்டோரியன் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க செகண்ட் பேராகிராஃப் பார்த்துடலாம். ஹர் நைட்லி ரவுண்ட்ஸ் வித் அ லேம்ப் மேட் ஹர் அ சிம்பிள் ஆஃப் ஹோப் அண்ட் கம்பேஷன். அதாவது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து நைட் டைம்ல வந்து லேம்பை வச்சுக்கிட்டு சுத்துவாங்களா. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப் அண்ட் கம்பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பியாண்ட் நர்சிங் ஷி யூஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டு கன்வின்ஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ரிஃபார்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பியாண்ட் நர்சிங் அதாவது நர்சிங் தொழிலையும் தாண்டி இவங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை அண்ட் ஹெல்த் கேரை வந்து சிஸ்டம்ஸை நிறைய ரிஃபார்ம் பண்ணணும், நிறைய கொண்டு வரணும், அதோடைய வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பத்தல, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் பீப்புள்ஸ்க்கு வந்து சரியா இல்லைன்னு நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். நைட்டிங்கேல் எஃபோர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு நர்சிங் இன்டு அ நோபல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். இப்போ இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் போட்ட எஃபோர்ட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நர்சிங் ஃபீல்டு வந்து ஒரு நோபல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப எல்லாம் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. எதனாலனா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பர்சன் தான் காரணம், அதுதான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். Inspiring generation to view caregiving as a vital social responsibility. ஒரு உயிர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். ஜெனரேஷனை வந்து ஒரு கேர் கிவிங் எல்லாருக்கும் கேரை வந்து குடுக்கணும். அப்பதான் இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சுத்தமாகவும், உயிர்கள் எதுவும் போகாம ஒரு நல்ல ஒரு சொசைட்டியா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க நெறைய போராடி இருக்காங்க. இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். அதனால தான் அந்த விக்டோரியன் ஏஜ்ல வந்து இவங்கள வந்து ஒரு எமினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெர்மும் நம்ம சொல்லியிருப்போம். த லேடி வித் த லேம்ப். இவங்களோட புகழ் வந்து அந்த கிரீமியன் வார்ல என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், அந்த லேடி வித் த லேம்ப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பேஷண்ட்ஸ்லாம் தூங்குனதுக்கப்புறம் யாருக்காவது உதவி தேவைப்படணுமான்ட்டு, நைட் டைம்ல அந்த லேம்பை வச்சுட்டு ஃபுல்லா அத சுத்தி வருவாங்களாம். யாருக்காவது ஏதாவது டக்குனு இவங்க தூங்க போற நேரத்தில ஏதாவது விபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி, இந்த ஃபுல் பேஷண்ட்டுக்காகவே இவங்களுடைய வாழ்க்கைய வந்து ஃபுல்லா அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த டெர்ம் வந்து அவங்களுக்கு எஸ்பெஷலி குடுத்துருக்காங்க. தென் விண்டோஸை இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க வந்து அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து நர்சஸ்க்குலாம் எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட்டே கிடைக்காது. அப்ப அந்த இருக்கிற ஏஜ்ல. ஆனா அத வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மாத்துனது வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் தான். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த சம்மரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனலா அந்த தீம்ஸ் பார்த்துடலாம். என்னன்னா இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட தீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, கம்பேஷன் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், வுமன்ஸ் ரோல் இன் சோஷியல் ரீஃபார்ம், டியூட்டி அண்ட் டிசிப்ளின், ரீஃபார்ம் அண்ட் ப்ரோக்ரஸ் இன் சொசைட்டி. இவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த சம்மரி அண்ட் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலோட இன்ட்ரோடக்ஷன் தீம்ஸ் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஓரியன்டடான சம்மரிஸ்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பை பாய்.